எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னு எனக்கு புரியுது. இந்த விஷயத்துக்கு செயலாளர் தான் பதில் சொல்லணும். பொருளாளராக எனக்கு சில விஷயங்கள் தான் வந்து பேசுறதுக்கு உரிமை உண்டு. அந்த வகையில் இதுக்கான பதில் வந்து விஷால்கிட்ட நீங்கள் கேளுங்க. அவர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். எனக்கு உரிமை கிடையாதுங்கிறத ஃபஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் இது வரைக்கும் நாங்கள் எந்த விஷயம் எடுத்து வச்சுருந்தாலும் அது ஆடிட்டரோடையும் லீகல் அட்வைசர் அதாவது வக்கீலோடையும் கலந்து ஆலோசிக்காமையோ இல்லாது சாட்சி இல்லாமையோ எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் எடுத்து வைக்கலை. அதை நான் இங்கே தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் சாட்சி இல்லாமல் பேசுகிறது வந்து முட்டாள்தனம் எனக்கும் தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கிறதுனால தான் ஒரு விஷயத்தை ஒரு பொதுக்குழுவில் முன் வைக்கிறோம். சார் அதான் சொல்கிறேன். இங்கே வந்து அது மீடியாவில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அது முறையாக வந்து லெட்டர் அனுப்பிச்சு கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் நான் சொல்ல முடியும். மீடியாவில் பேசுகிற விஷயத்துக்கு நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நன்றி. FCRF LSDSS கூட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக அவங்க கூட இருந்திருக்கேன். ஃபஸ்ட்டு டாக்டர் சுரேஷ் வந்து என்னை கூப்பிட்டு பேசும்போது ரேர் டிசீஸுங்கிற விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுவே புதுசாக இருந்துச்சு. எனக்கு தெரிய வரும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுங்கிறப்ப தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கேன் பண்ண முடியுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு ஸ்கேனிங்க்கும் என் ஒய்ஃப் கூட போயிட்டு வரும்போது ஒவ்வொரு ஸ்டேஜில் குழந்தை எப்படி டெவலப் ஆகுது, இந்த ஸ்டேஜில் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும்போது என்ன மாதிரியான டிசீஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். 7 மாதம் ஆனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அவ்வளோ செலவாகுது. சரி, என்னால் வந்து அது செலவு பண்ண முடியுது. எல்லாருனாலையும் செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதுங்கிறது அந்த குடும்பத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீ குழந்தை பிறக்கிறதே வந்து நிறையா கஷ்டமாயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமாக பிறக்கிறத வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கான்னு செக் பண்ண முடியும். நம்மகிட்ட இந்த டெக்னாலஜி இருக்குது. ஆனால் டாக்டர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எத்தனை பேர்னால அதை அஃபோர்ட் பண்ண முடியும். அது வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருந்தால் மட்டுமே தான் எல்லோரும் போய் தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு பொண்ணு பிறக்கும் போது தான் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது எப்படி, அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு 3 மாதத்துக்கு ஒரு அம்மா எப்படி ஃபீட் பண்ணுறது எப்படி. முதல்லாம் வீட்டில் பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு குழந்தைய வளர்க்குறது எப்படின்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு வீட்டில் வந்து பெற்றவங்க கிடையாது, பக்கத்தில் தனியாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த கைடன்ஸும் கிடையாது. வெறும் கூகுள் தான் இருக்குது. கூகுளில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நானே இதை பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு எங்களை வளர்த்து 30 வருஷம் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஒரு குழந்தை வளர்க்குறது வந்து எங்கள் அம்மாவுக்கே 30 வருஷத்தில் மறந்து போயிடுது. 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சியாக இருக்கும்போது அந்த நாலேஜ் சுத்தமாக இல்லை. முதல்ல பாட்டி இருப்பாங்க, அவங்க எல்லா விஷயமும் தெரியும், ஞாபகம் வச்சு ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவாங்க. நம்ம அதை இழந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருக்கும் போது நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கான படிப்பினை நம்மக்கிட்ட சுத்தமாகவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அதான் அவர் சார் சொல்லும்போது சொன்னார், 10ஆவதுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை பிறக்க போகுதுனாலே அது ஸ்கேனிங்லாம் இருக்குங்கிறது சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க பெருசாக வரும்போது இது அவைலபிளாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வரும். அந்த நாலேஜ் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம சொசைட்டியில் அந்த நாலேஜ் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் கேட்டே இருந்தேன், எனக்கு குழந்தை பிறக்கும் போது தான் இந்த விஷயம் தெரிய வருது. இவ்வளோ வருஷமாக எனக்கு யாருமே சொல்லலையே அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த படிப்பினை நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லை. நார்மல் குழந்தைக்கே இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு குழந்தை ஒரு சின்ன குறைபாடோடு பிறந்துச்சுன்னா அந்த குடும்பம் என்ன கஷ்டப்படும்னு நம்மளால் வார்த்தையில் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா இந்த சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்டதே வந்து ஒரு பேரண்ட்ஸ் மூலமாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. என் குழந்தைக்கு எப்படி இருக்குது, இன்னொரு குழந்தைக்கு எப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும். எனக்கு மாதம் 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், 30,000 சம்பளம் வாங்குகிறேன், என்ன பண்ணுவான்னு சொல்லி ஒரு பேரண்ட் யோசிச்சது தான் இன்றைக்கி இந்த சொசைட்டியே இருக்குது. அப்போ டாக்டர் இருந்தாங்க, டாக்டருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவர் FCRFன்னு ஒரு சொசைட்டி ஆரம்பிக்கிறாரு. அது மூலமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு 85 குழந்தை 100 குழந்தைக்கு தான் பண்ண முடியுது. ஆனால் ரெஜிஸ்டரான குழந்தைங்க 450 குழந்தைங்க இருக்குது. இந்த 450 குழந்தைங்களுக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க. இவங்க எல்லாருமே நம்ம கூட தொடர்பு கொண்டவங்க. தொடர்பு கொள்ளாமல் விஷயம் தெரியாமல் குழந்தைக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல் நிறைய பெற்றோர்கள் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட் மீட்டிங் வரும்போது ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தர் வந்து ரோட்லேயே படுத்திருக்காரு 3 நாளாக. என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு கிடச்சிடாதுன்னு. குழந்தைங்க சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். வருஷம் இதை சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த வருஷம் மறுபடியும் சொல்கிறோம். ரேர் டிசீஸுங்கிறத பற்றி நான் வந்து ஈஸியாக சொல்லணுன்னா, நம்ம பாடியில் சுரக்கிற என்சைம் வந்து கம்மியாக போகும்போது ஒவ்வொரு சின்ன ஒரு செல்லும் வந்து அதுக்கு எக்ஸ்கிரீஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து வெளியில் வர கழிவு பொருள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கழிவு பொருள் வெளியில் வராமல் ஒரே இடத்துல தேங்கி போனால் அது எந்த ஒரு உறுப்பை வேணாலும் அஃபெக்ட் பண்ண முடியும். அது கண்ணை அஃபெக்ட் பண்ண முடியும், ஹார்ட் அஃபெக்ட் பண்ண முடியும். எல்லாருமே ஆர்கன்ஸ் தான், எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ண முடியும். அப்படி அஃபெக்ட் ஆகும்போது என்டையர் உடம்பு பாதிக்கப்படும். அது எவ்வளோ சீக்கிரம், டாக்டர் தான் சொன்னாங்க, எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த என்சைமோட கரெக்டிவ் தெரப்பி கொடுத்தா அதை சரி பண்ண முடியும். அந்த குழந்தை இப்போ ஒரு சின்ன பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க,
ஆனால் அது எல்லாருக்கும் கிடைச்சிறதே கிடையாது. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சில கம்பெனிஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, என்சைம் மாதிரி கம்பெனிஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பட் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஊரில் எல்லா லேப்ஸும் இருக்குது, நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனால் இன்னமும் சில விஷயங்களுக்கு வெளிநாட்டுக்கு தான் அனுப்ப வேண்டியது இருக்குது. கொரியர் சார்ஜே 40,000 வருது. நாங்கள் ஒரு படத்துக்கு வந்து ஒரு பிரிண்ட்டை வெளியே அனுப்புகிறோம், 40,000 அனுப்புகிறோம், அது வியாபாரம். ஆனால் இங்கே ஒரு குழந்தையோட டெஸ்ட் பண்ணுறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பணுங்கிறது வருத்தமான விஷயம். இங்கே நம்ம அவ்வளோ டெக்னாலஜி பண்ணிட்டோம், ராக்கெட் அனுப்பிச்சிட்டோம், எவ்ரிதிங் we are doing, spending everything for defense. இன்றைக்கி டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இருந்தாலும் எவ்வளோ சாதனைகள் பண்ணும்போது நம்ம ஊரில் ஏன் இந்த லேப்ஸ் இன்னும் இல்லை? நம்ம ஊரில் சப்சிடைஸ் ரேட்ஸ் அந்த லேப்ஸ் வரணும். இங்கே ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், கண்டினியூஸ் அவேர்னஸ் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் இந்த மெடிசின்ஸ் நம்ம ஊரில் இல்லாத விஞ்ஞானிகளா, நம்ம ஊரில் செய்ய முடியாத விஷயங்களா? இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட்டு இதுக்கு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ நாங்களும் வந்து நடிகர் சங்கம்னு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் ஒரே டைமில் பண்ண முடியறதில்ல. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபண்ட் ஒதுக்க வேண்டியது இருக்குது. இதுக்கும் ஒரு ஃபண்டு ஒதுக்குங்க அப்படிங்கிறது தான். அதில் கொஞ்சமாவது ஹெல்ப் ஆகும். இப்போ நான் வந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண முடியுது, ஆனால் அந்த ஹெல்ப் வந்து பெருசாக யூஸ் ஆகிறதில்ல. உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு இடுப்புலையோ கையிலையோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்கிற குழந்தை பென்சிலை பிடிச்சி எழுத முடியாது. அப்போ ஒரு சின்ன சர்ஜரி பண்ணால் அந்த குழந்தை திரும்ப ஸ்கூலில் போய் படித்து எழுத முடியும். அதுக்கு ஒரு 60,000 தான் செலவாகும். ஸோ நம்ம ஒரு சின்ன ஃபண்டை ஒதுக்குனா கூட அவங்களோட லைஃப்பை கொஞ்சமாவது ஈஸி பண்ண முடியும். ஸோ நம்ம அரசாங்கம் ஏற்கனவே வந்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, எத்தனை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குன்னு. ஸோ பெருத்தவங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெஸ்ட் பண்ணி இந்த குழந்தைக்கு இந்த குறைபாடு இருக்குங்கிறத இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு 30 குழந்தைக்கு பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்டிங் முழுசாக முடிஞ்சிச்சுன்னா அப்போ எத்தனை தேவை இருக்குது, நம்ம ஊரில் எவ்வளோ தேவை இருக்குதுன்னு தெரிய வரும். அது தெரிய வந்தால் அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் இருக்கணும். முதல்வர் அம்மா அவர்கள் வந்து இப்போ உடல்நிலை நல்லா ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. அவங்க உடல்நிலை பூரணமாக குணமாகி வரணும்னு நம்ம ஆண்டவனை வேண்டிப்போம். அவங்க வந்த உடனே இந்த இஷ்யூவையும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நம்ம நாட்டில், நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனையில் பொறுப்பில் இருந்தால் அந்த கஷ்டம் தெரியும். இதையும் அவங்க எடுத்து இதுக்கும் அவங்க செவி சாய்க்கணும்னு நான் அவங்கள தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அரசு அதிகாரிகளும் நான் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த குழந்தைங்களும் சிரிக்கணும், இந்த குழந்தைங்களும் போய் விளையாடணும், இந்த குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போடணும், அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் வேணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துச்சுன்னா அடுத்த குழந்தையும் அதே மாதிரி பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முதல் குழந்தை இப்படி பிறந்துருச்சேன்னு சொல்லி இமீடியட்டாக அடுத்த குழந்தை பெற்றுக்குவாங்க, அந்த குழந்தைங்க அதே பிரச்சனை இருக்கும். ஸோ இமீடியட்டாக ஸ்கேன் பண்ணி அதை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த அவேர்னஸ் கிடையாது. நமக்கு டெய்லி வந்து நியூஸ் மாறிட்டே இருக்குங்கும் போது நம்ம அந்த கற்றுக்கிற விஷயம் நின்று போயிடுது. ஸோ வருஷம் பத்தாது ஆக்சுவலாக. பட் அடிக்கடி இதை திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம சொசைட்டியில் ஒரு விஷயமா புரிஞ்சுக்கணும், ஒரு குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு நம்ம நிறையா போராடணும். முன்ன மாதிரி கிடையாது. இப்போ நம்ம சாப்பிட்ற கெமிக்கல்ஸ்லையும், இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே வந்து ஆர்கானிக் கிடையாதுங்கும் போது நம்ம சிஸ்டம்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு பெற்றவங்களாம் நாம் நிறைய கேர் எடுத்துக்கணும். இல்லை சார், நான் தனியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அது நடிகர் சங்கத்திலேருந்து எல்லாமே பண்ண முடியாது. தேங்க்யூ.